ஹலோ மைண்ட் வாய்ஸ் 369 சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு அற்புதமான வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். இந்த அற்புதமான வீடியோ தான் என்னென்னா, ஒரு சமூக நலன் சார்ந்த ஒரு வீடியோ. இது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு மனிதருக்கும் மரியாதை அவசியம். ஒரு பொது இடங்களில், சபைகளில், எந்த இடங்களில் போனாலும் அவர் ஏழையா பணக்காரரா யாராக இருந்தாலும் அவருக்கு உரிய மரியாதை தரப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு மனிதர்களுடைய மாண்பு. இந்த வகையில் இப்போ சமீபத்தில் ஒரு சின்ன சர்ச்சை பிரச்சனைகள் நடந்திருக்கு, அவமரியாதையும் கூட. அது என்னவா அப்படின்னா, நம்ம இசைஞானி இளையராஜாவை அவமரியாதை செய்த அர்ச்சகர்கள், அதாவது கோயில் அர்ச்சகர்கள். என்னடா இது, நம்ம இசைஞானி இளையராஜாவுக்கு அவமரியாதையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். மனம் குளிர் மார்கழி மாதம் தொடங்கிடுச்சு. மார்கழி மாதம் தொடங்கிட்டாலே நிறைய கோயில்கள் களைகட்ட தொடங்கிடும். அதுலேயும் குறிப்பாக பெருமாள் கோயில் களைகட்ட தொடங்கிடும். இதில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற ஆண்டாள் கோயில் களைகட்ட தொடங்கியிருக்கு. அதில் 4000 திவ்ய பிரபந்தம் என்கிற ஆழ்வார்களின் தமிழ் பாசுரங்களை நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் பாடல்களாக இசையாக தொகுத்திருக்கிறார். அதை கடந்த ஜூன் மாதம், அதாவது 2024 ஜூன் மாதத்தில் அவர் வெளியிட்டிருக்காரு. அது ரொம்ப எல்லாராலையும் பாராட்டப்படுது. அந்த பாடல்களை இங்கே பாடுறாங்க இந்த கோயிலில். இதில் என்னென்னா, அந்த இடத்துக்கு பேர் ஆடிப்புற கொட்டகை அப்படின்னு அந்த இடம் பேர். அதாவது அந்த இசை நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்குன்னு. அதில் நம்ம இசைஞானி இளையராஜா இசையமைத்து பாடல்களாக அமைத்த அந்த திவ்ய பிரபந்தங்களை, ஆண்டாள் திவ்ய பாசுர இசை பாடல்களை நிறைய பேர் பாடியிருக்காங்க. அந்த இசை நிகழ்ச்சி நடந்திருக்கு. அது கூடவே பரதநாட்டிய நிகழ்ச்சியும் அங்கே நடந்திருக்கு. இப்போ இது நடந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் இந்த திருவில்லிபுத்தூர் கோயிலை வழிபடுவதற்காக, ஆண்டாளை பெருமாளை வழிபடுவதற்காக இளையராஜா அவர்கள் போயிருக்காரு. அதாவது முன்கூட்டியே அறிவிப்பு செய்துட்டு தான் போயிருக்காரு. இந்து சமய அறநிலையத்துறை அனுமதி கேட்டுட்டு போயிருக்காரு. இப்போ சாதாரண நபர்கள் கோயிலுக்கு போகிறாங்க, வழிபட போகிறாங்க அப்படின்னா, அவங்க எப்போ வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். சாதாரணமாக போயிட்டு கோயிலில் சாமி கும்பிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ பிரபலமானவர்கள், விஐபின்னு சொல்லக்கூடியவர்கள் போகணுன்னா, அவங்க அதுக்கான முன்கூட்டியே துறை சார்ந்தவர்கள்ட்ட அவங்க தெரிவிச்சிருவாங்க அந்த தகவல். இது மாதிரி வராரு, ஐயா வராரு அப்படின்னு சொல்லி. இவர்களுடைய உதவியாளர்கள் மூலமாகவும் இவருக்குன்னு ஒரு இது இருக்கும், ப்ரோட்டோகால்ஸ், இவருக்குன்னு பாதுகாப்பு இருக்கும். என்ன இதில் முக்கியமாக என்னென்னா, நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் மக்களவை உறுப்பினராகவும் இருக்கிறார், சிறப்பு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார்ல. அதனால் அவருக்கு பாதுகாப்பும் இருக்குது, காவல்துறை பாதுகாப்பும் இருக்குது. அதனால் அவர் எந்த இடமா இருந்தாலும் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட முடியாது. அதனால் அவர் முறைப்படி, அதாவது நம்ம தமிழ்நாட்டின் இந்து சமய அறநிலையத்துறையோட அங்கே அவங்ககிட்ட தகவல் தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நடைமுறைப்படி போகிறாங்க. இதுதான் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதன் மாதிரி போகும்போது அப்போது அவர் அங்கே இப்போது கோயிலுக்கு வந்துட்டார் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள். அவரை நம்ம தமிழ்நாட்டின் இந்து சமய அறநிலையத்துறையோட இணை ஆணையர் செல்லத்துறை அவர்கள் தலைமை பொறுப்பேற்று வரவேற்பு அளிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கூடவே அங்கேருந்து போயிருக்காரு, இளையராஜா கூடவே போகிறாரு. போகும்போது அப்போ மேலும் நம்ம இவங்க இருக்காங்களே, அந்த கோவில்களோட ஜீயர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இப்போ இந்த வைணவ கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஜீயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாமம் போட்டிருப்பாங்க பார்த்திங்களா, அவங்க தான். அதில் சடகோப ராமானுஜ ஜீயர் அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் இன்னொருத்தர் திருத்தண்டி சின்ன ஸ்ரீமன் நாராயண ராமானுஜ ஜீயர் அப்படிங்கிறவங்களும் இளையராஜாவோட போய் அப்படியே ஒன்றா போயிருக்கிறாங்க. அவங்களும் இவரை வரவேற்று கூப்பிட்டு விட்டு போகிறாங்க கோயிலுக்குள்ளே. போகும்போது பெருமாளை வழிபடுறாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அங்கே முக்கியமாக ஆண்டாள் வழிபட அந்த இடம் போகும்போது, கோயிலுக்குள்ளே போகும்போது பக்தர்கள்லாம் கூட வழிபடுறாங்க. இப்போ போகும்போது இளையராஜாவை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. யார்? காவல்துறையோட இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அவரே கூட்டிகிட்டு போகிறார். ஒரு அதிகாரி கூட்டிகிட்டு போகிறார், அரசு அதிகாரி கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க கூட்டிகிட்டு போகும்போது இது எல்லாருக்கும் உண்டு. ஒரு திடீர்னு கோவில்களில் விஐபி வந்துட்டாங்க, நமக்கு தான் திடீர்னு தெரியும் நாம் கோவிலில் இருக்கும்போது. ஆனால் அவர்கள் முறைப்படி அங்கே அனுமதி வாங்கிட்டு தான் வருவாங்க. அதான் சொன்னேன், தகவல் தெரிவிச்சுட்டு அந்த ப்ரோட்டோகால் அதுதான், சடனாக வந்துட முடியாது. ஆனால் அங்கே பார்க்குறவங்களுக்கு தெரியாது, இவருன்னா நம்ம இருந்துகிட்ருக்கோம், இவங்க பாட்டு யாரோ உள்ள கூப்பிட்டு போகிறாங்க, இவங்க விஐபி அப்படின்னு தோணும். ஆனால் அது அப்படி இல்லை. நாம் இந்த பொதுமக்களில் இருக்கிறவங்க யாராவது சிறப்பு அழைப்பாளர்களாக வரும்போது, ஏன்னா இவர் சிறப்பாக வழிபடணும்னு கோரிக்கை வச்சுருக்காரு, அது இதுக்கு அனுமதி வாங்கியிருக்காரு. அந்த அனுமதி பேரில் தான் போகிறாரு. அப்படின்னும் போது நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும்.
அப்போது யாராக இருந்தாலும் பொதுமக்கள் ஒருத்தர் விஐபியாக மாறினா கூட அவங்களுக்கும் அந்த ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்யப்படும். அது மாதிரி ஒரு சிறப்பு வழிபாடுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போது அப்போ கோவிலுக்குள்ளே போகிறாங்க. அதில் வந்து கோவிலில் பொதுவாக ஒரு 3 படிநிலை இருக்குது. அதில் என்னென்னா, சாதாரணமாக வழிபடுறது அந்த இதெல்லாம் அமைச்சிருப்பாங்க பாருங்கள், கம்பிகள்லாம் போட்டு, தடுப்பு வேலிகள் கம்பிகள் போட்டு, அந்த இடம் வந்து வசந்த மண்டபம்னு பேர். அந்த இடம் பேர். அதுக்கு அடுத்தது அர்த்த மண்டபம். அதுக்கு தாண்டி போனால் கோயிலுக்குள்ளே போகும்போது அர்த்த மண்டபம்னு ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இறைவனும் இறைவும் வீட்டு இருக்கும் அறை. அதாவது சிலைகளை வைத்திருக்காங்க இல்லையா, கடவுள்களோட சிலைகள் வைத்திருக்கிற இடம் இருக்குல்ல, நிறுவி இருக்கிற இடம், அந்த இடம் பேர் தான் கருவறைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏன் கருவறைன்னு தமிழில் அதுக்கு பேர் இருக்குன்னா, ஒரு தாயோட கருவறை தான் புனிதமானது. ஒரு குழந்தை மனநிலையில் கரு உருவாகிறதும் குழந்தையாக அது வளர்ந்து இருக்கிற இடமும் அன்னையின் கருவறை தான். அப்போ அந்த இடத்துக்கு பேர் அதுதான் கருவறை அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த கருவறையில் தான் இறைவன் இறைவி நிறுவப்பட்டிருப்பாங்க. அங்கே தான் அவங்களுக்கு பூசணைகள்லாம் செய்யப்படும். இது சொல்கிறாங்க இல்லையா, குடம்புழுக்கு, நீராட்டுதல், அபிஷேகம் செய்யக்கூடிய நீராட்டுதல், அதுக்கப்புறம் பலவிதமான நீராட்டிலே பலவிதம் இருக்குது. அவங்களுக்கு வாசனை இதெல்லாம் திரவியங்கள் பூசுதல், அப்புறம் அதை நீராட்டுவது, அப்புறம் பால் அப்படின்னு பலதற்கு, தயிர், வெண்ணெய், நெய், இப்படின்னு பல இதில் தேன், இதெல்லாம் அதெல்லாம் நீராட்டுவாங்க. அதுக்கப்புறம் நறுமண மலர்களை சூட்டுவாங்க. அந்த அலங்காரமாக செய்து குங்குமம் போட்டு வைக்கிறது, திருநீர் வைக்கிறது, அதெல்லாம் செய்து மலர்களால் அலங்காரம் செய்து மாலையிட்டு ஒரு நறுமணம் தமிழ்கிற ஒரு அற்புதமான இடமாக அந்த கருவறை மாறும். இதற்கு வாச நறுமணங்கள் இப்படி வெளியே வர மக்களுக்கு. இப்போ இந்த கருவறையில் பூசை செய்யக்கூடியவர்கள் அர்ச்சகர்கள், பூசாரிகள். நமக்கு கோவில்களில் பார்த்திங்கன்னா இந்த பூசணைகள் செய்யக்கூடியவங்களை பூசாரிகள், அர்ச்சகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேரும் அவங்களுக்கு சொல்லுவாங்க. நிறைய கோவில்களில் நம்ம தமிழ்நாட்டில் குருக்கள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க அவங்க அங்கே வந்து பூசை செய்வாங்க. அப்படி செய்யும் பொழுது ஒரு குறிப்பாக இப்போ முக்கிய மனிதர்கள், ஒரு புகழ்பெற்றவர்கள், சிறப்பு வாய்ந்தவர்கள் வழிபட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சிறப்பு இது அருகாமையில் நின்று வழிபடக்கூடிய சிறப்பு மரியாதை செய்யப்படும். இது வந்து கோவில் விதிமுறைகள் உட்பட்டு தான் அது இருக்குது. அப்போ அவங்க அது உள்ளே போய் அவங்க விரும்பினால் உள்ளே போய் குடும்பத்தோடு அங்கே வழிபடலாம். ஏன்னா அவங்களால எந்த இதுவும் இல்லை, சிக்கலில் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது அவங்க வந்து அதுக்காக அவங்க அனுமதி பெற்று வராங்க. அப்புறம் பெருமளவில் நிதியும் அவங்க அளிக்கிறாங்க அந்த கோவிலுக்கு அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்குது. அதனால் அந்த விஐபிகளுக்கு வந்தால் செய்யணும் சிறப்பு ஏற்பாடு அந்த மாதிரி. அப்போ இவங்க வந்து இதில் இப்போ இளையராஜா வந்து இப்போ இந்த கோவிலில் ஆண்டாள் சன்னதிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த ஜீயர்களும் கூட்டு